Hello friends, welcome back to our channel Sandhya's Lifestyle Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீனஸ் எசன்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஷாப் வந்துட்டு பாரிஸ்ல இருக்கு, அதாவது பார்க் டவுன்ல இருக்கு. ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இது என்ன ஷாப் அப்படின்னா நம்ம இப்போ தான் பேக்கிங் ஆரம்பிக்க போகிறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பண்ணணும், அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும், இல்லை நான் ஆல்ரெடி அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கேன், இல்லை ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்க போகிறேன், பெருசு பண்ண போகிறேன் அப்படின்றப்பெல்லாம் நம்மளுக்கு நிறைய விஷயம் வாங்க வேண்டியது இருக்கும். அண்ட் அதை வந்து சீப்பான ப்ரைஸ்லேயும் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் வெரைட்டிஸ் ஆஃப் ரேஞ்சஸில் இருக்க இடத்துல போய் வாங்குற போது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஷாப் தான் இது. இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது, நான் பர்ச்சேஸ் பண்ண வந்தேன். ஸோ அதனால உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீனஸ் எசன்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், தேவைன்றவங்க பார்த்துக்கோங்க. என்னோட சொந்த காசை போட்டு நான் பர்ச்சேஸ் பண்ண வந்தப்போ எடுத்த ஷூட் தான் அது. ஸோ உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து செரேட்டட் நைஃபு, மோல்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மட்டும் எனக்கு ஆக்சுவலி என்னன்றது தெரியல, பார்த்தேன். பட் ஆனால் அங்கே யார்ட்டையும் கேட்கல. சரி, ஓகே, நம்ம வந்து ரொம்ப பெரிய லெவல்லலாம் பண்ணலன்றனால விட்டுட்டேன். அதை கேட்காமையும் விட்டுட்டேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் குக்கி கட்டர்ஸ் அப்படின்னு எடுத்தப்ப பேசிக்காக சில மாடல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஒவ்வொரு தீம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற குக்கி கட்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்க மோல்டு மாதிரி தான். ஸோ இதில் அப்படியே போட்டு செட் பண்ணி இல்லை பேக் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து பாஷ்மெண்ட் பேப்பர், அதுக்கப்புறமா லைன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சுங்க. சும்மா பேசிக்காக நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாமே இருந்துச்சு. நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயமும் இருந்தது. இதெல்லாம் வந்து கேக் பேனு, டாட் பேன்ஸு, மோல்டு, சீவர்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த ஸ்க்ரேப்பர் இருந்தது. நான் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கி வச்சுருக்கேன், அதுவும் நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறீங்க, லாங் டேர்முக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போகிறது பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறமா இதெல்லாமே வந்து ஒரு டிசைன் ரேப்பர்ஸ் தான். அப்புறம் இது வந்து மிட்டனு, லைக் ஹாட்டாக நம்ம எதாவது எடுக்கிறோம் அப்படின்னா கையில் மாட்டிட்டு பிடிக்கிறதுக்கு. அண்ட் இதெல்லாமே குட்டி குட்டி கட்டர்ஸ் தான், டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்தது. நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த கட்டர் வந்து பேனில் ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் அழகாக டிசைனாக வந்து ஹாஃப் பாயில் அந்த மாதிரிலாம் கூட போட்டு கொடுக்கலாம். வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் இதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்க்ரேப்பர்ஸ் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலரில் பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்து குட்டி குட்டி மோல்டு மாதிரி, டிசைன் மோல்டு மாதிரி, அதுக்குள்ளே சாக்லேட்டோ இல்லை வந்து ஃபாண்டட்டோ போட்டு நம்ம அந்த ஷேப்பில் மோல்ட் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்புறம் இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ பைப்பிங் பேக்கு. என்ன கேட்டிங்கன்னா நான் பிக்னஸாக இருந்தால் கூட யூஸ் அண்ட் த்ரோ யூஸ் பண்ணுங்கன்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப வேலை நம்மளுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த கேக்கோட நீங்கள் கொடுக்க வேண்டிய நைஃப்ஸு, அந்த மாதிரி ஐட்டம், அப்புறம் மெஷரிங் கப்ஸு, மெஷரிங் ஸ்பூன்ஸு, இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக்கு, அப்புறம் வுட்டு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸ்க்ரேப்பர்ஸில் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது 3 இருக்க மாதிரி, ஒரே ஸ்க்ரேப்பரில் 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் இருக்கும். அந்த மாதிரி 3 ஆஸ் அ பேரா செட்டாக வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இது எதுக்குன்னு தெரியல. இது வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கேக் லேயர் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி விஷயந்தான். அண்ட் இதெல்லாமே வந்து குட்டி குட்டி அந்த கட்டர்ஸு, மோல்ட்ஸு, கப் கேக் மோல்டு, அந்த மாதிரி சிலிக்கானில் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. அண்ட் இது வந்து கோன் ஐஸ்கிரீமுக்கு கோன் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுறது. அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து ஃபுல் ஆஃப் அந்த கேக் டின்ஸ் தாங்க. ஸ்கொயர் ஷேப், சர்க்கிள் ஷேப், அந்த மாதிரி அவங்க எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்றத பாருங்கள். 6 இன்ச், 7 இன்ச்சு, 8, 9, 10 இன்ச்சு, அந்த மாதிரி தனித்தனியாக போட்டு அவ்வளோ வச்சுருந்தாங்க. இதுலேயே வந்து இந்த அலுமினியம் டைப் இருக்குது, அப்புறம் பிளாக் கலரில் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைப் இருக்குது. பிளாக் கலர்லேயே கீழே வந்து ஹனிகோம் மாடல் இருக்கும், ஸோ அதுவும் இருந்தது. அதுதான் தனி செக்ஷனாக இருந்தது. நான் அது வந்து ஷூட் பண்ணியிருக்கேன், பணமாக காட்டுறேன். அதேமாதிரி எல்லா ஷேப்லேயுமே எல்லா சைஸஸ்லேயுமே இருந்துச்சு. அதுதான் இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்மளுக்கு எந்த ஷேப்போ எந்த சைஸோ வேணும், எது நம்ம ப்ரியப்படுறோமோ அதை எடுத்துக்கலாம். இந்த நார்மல் காமன் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் யூனிக்கான ஷேப்ஸ் சைஸஸ்லாமுமே இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த டால் கேக்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கானது. அப்புறம் இது வந்து டோனட் மாதிரி ஷேப்பில் ஒரு கேக் பண்ணுவாங்க, அந்த கேக்கோட பேர் எனக்கு தெரில, பட் அதோட இது. அப்புறம் மிக்சிங் பவுல்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இந்த சீஸு, அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் இதெல்லாம். அண்ட் அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹனிகோம் பேட்டர்னில் இருக்கிறதுன்றது அது இங்கே இருக்க பாருங்கள். அண்ட் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து கேக் போர்ட்ஸு. இதுவுமே நம்ம என்ன கேக் பண்ணுறோமோ அந்த கேக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போர்டு வைக்கணும். ஸோ அப்போ தான் அதோட வெயிட் தாங்கும் அண்ட் அது வந்து ஸ்ட்ராங்கான பேஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கிறதோட கப் கேக் அந்த பேனு.
ஸோ இதெல்லாமுமே வந்துட்டு இங்கே எல்லாமே இருந்ததுங்க. பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா ஒரு பேக்கிங்க்கு நான் பிகினராக இருக்கோம், இப்போ ஏதாவது வேணும் அப்படின்னா அதுவும் இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிருக்கோம், அதுக்கு ஏதாவது வேணும்னா அதுவும் இருக்குது. இல்லை நான் வேறு லெவலில் ஒரு பேக்கரி ஷாப்பே வச்சுருக்கேன், எல்லாமே எனக்கு கிடைக்கும் அப்படின்னா எங்கள் ஷாப்பில் கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கு கூட என்னென்ன வேணுமோ அது அத்தனையுமே இங்கே இருந்ததுன்னு தான் சொல்லணும். இது பாருங்கள், நார்மல் பிளெயின் பேஸு, இது வந்து ஹனிகோம் பேஸுன்னு சொல்கிறது இதுதான். இது வந்து அன்மோல்ட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இதெல்லாமே வந்து சிலிக்கானில் இருக்கக்கூடிய சாக்லேட் மோல்டு, இதில் கூட ஒரு சிலது நான் எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா அந்த குட்டி குட்டி ஷேப், குட்டி குட்டியாக ஒரே பின்னாட்டா கேக்குள்ளே குட்டி குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பின்னாட்டா கேக் மோல்டு கிடையாது, பட் சாக்லேட்லாம் அந்த ஷேப்க்கு வந்து மோல்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஸ்ப்ரிங்கிள்ஸ், அப்புறம் இதெல்லாம் வந்து கேண்டிட் செரி, ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் இதுவும். அதுக்கப்புறம் ஃப்ரூட் அண்ட் நட்டு, அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் இதெல்லாம் பேக்கன் சர்வ் கப் கேக் மோல்ஸ், இல்லை குட்டி குட்டி கேக் மோல்ஸ், இது மாதிரிலாம் ஸ்டார் ஷேப், அந்த மாதிரி நிறைய ஷேப்பில் வச்சுருந்தாங்க. முக்கியமாக இந்த ரவுண்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் ப்ளம் கேக்லாம் பண்ணி சேல் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இதெல்லாமே வந்து ஒரு கரெக்டானதாக இருக்கும். டேரெக்டாக எடுத்தோமா, பேட்டர் அதுக்குள்ளே போர் பண்ணோமா, அப்படியே வச்சு பேக் பண்ணோமா, அப்படியே எடுத்து பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி இது. அப்புறம் இதெல்லாமே வந்துட்டு சிலிக்கானில் இருக்கக்கூடிய மோல்ஸு. ஸோ இதெல்லாமே அவங்கள்ட்ட எல்லா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், சைஸஸ் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் சிலிக்கானில் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதையுமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாமே எசன்ஸு, ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் சாசஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாமே இங்கே இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஷாப் பேக்வேர் ஷாப் அப்படின்னாலுமே பேக்கிங்கானது மட்டும் இல்லாமல் குக்கிங்கில் தேவைப்படுற நிறைய ஐட்டம்ஸும் இங்கே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நிறைய ப்ரீ மிக்சஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து மைனஸ்லேயே ஃப்ளேவர்ட் மைனஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. நிறைய டிப்ஸ் இருந்தது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்குவாஷஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் பேன் கேக் மிக்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பேன் கேக் மிக்ஸ்லேயுமே நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இது இப்போ பார்க்குறீங்களா, இது வந்து அழகாக மோதகம் கொழுக்கட்டை செய்வோம்ல அந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய மோல்டு இருந்தது. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தாங்க பார்க்குறேன், வெளில பார்த்ததே இல்லை. அண்ட் இது எல்லாமே ஃபுட் கலர்ஸே வந்து இவங்க அவ்வளோ வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறதுலாம் எசன்ஸும் ஸ்ப்ரிங்கிள்ஸும், மேலே பார்க்குறது ஸ்குவாஷஸ் இந்த மாதிரி தான். இவங்கள்ட்ட வந்து என்ன எனக்கு யூனிக்காக பட்டுச்சு அப்படின்னா, அந்த ரேக்கில் என்ன இருக்குன்றதை போடுறதோட சேர்த்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றதுலாமே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, பேக்கிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாமே எடுத்து, அப்புறம் இதெல்லாமே ஃபாண்டன்ஸே வந்து எல்லா கலரும் அவங்க வச்சுருந்தாங்க. இல்லை நம்ம ஒயிட் வாங்கி ஃபுட் கலர் வச்சு நமக்கு தேவையான மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அண்ட் கேக் டாப்பர்ஸை சொல்லப்போனால் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு டாப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கோல்டு, சில்வர், அந்த மாதிரி நிறைய நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லணும். அதை எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, பட் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ரேஞ்சஸில் வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ நான் ப்ளூ கலரில் எடுத்தது வந்து அந்த கேக்லலாம் பார்டரில் இல்லை, அந்த கேக்கோட பேஸில் வந்து அழகாக டிசைன் வந்த மாதிரி போட்டிருப்பாங்க, நல்லா மெஹந்தி டிசைன் அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி டிசைன் ஃப்ளோரல் டிசைன்லாம் வந்த மாதிரி. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற மோல்டு அது. அதுக்கப்புறமா டார்க் சாக்லேட் எல்லாமே பெரிய பெரிய பேக்கெட் கூட வச்சுருந்தாங்க. முக்கியமாக இந்த கடையில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய பேக்கெட் எதெல்லாம் வச்சுருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே குட்டி பேக்கெட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக பல்காக தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து பார்பி கேக் யூஸ் பண்ணுறது, பார்பி டாலு, அதுக்கப்புறம் இது எல்லாமே சாஸஸ் அந்த மாதிரி தான். வினிகரில் ஆரம்பிச்சு சில்லி சாஸ், மயனைஸ், மஸ்டர்ட் சாஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இருந்துச்சு. அப்புறம் சாக்லேட் பவுடரில் ஆரம்பிச்சு, சாக்லேட் டிப்பில் ஆரம்பிச்சு அதெல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாம் குட்டி குட்டி சாக்லேட்ஸ். அதுக்கப்புறமா இந்த கேக்கில் வந்து நம்ம டெக்கார் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எடிபிள், நான் எடிபிள் ரெண்டுமே அவங்கள்ட்ட அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஆலிவ்ஸ், க்ரீன் அண்ட் பிளாக் ஆலிவ்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயமுமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிறதுலாம் பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். இந்த லீஃப்லாம் கூட வந்துட்டு நான் எடிபிள்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாமே டெக்காருக்காக யூஸ் பண்ணுறது, கேக்கில் அப்படிலாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து பிக்கிள்ஸு. ஆக்சுவலாக வந்து பேக்வேர் தான், ஆனால் பிக்கிள்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் வந்து கிளிட்டர்ஸில் இருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கூட நம்ம வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம கேக் கட் பண்ணும் போதெல்லாம் ஸ்னோ டாப்பர், ஸ்னோ ஸ்ப்ரே, அதுக்கப்புறமா வந்து இந்த கிராக்லர்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, ஸோ வாங்குவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட இருந்தது. இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பேக்கேஜாக வந்து உங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணலாம், தனித்தனியாக போய் பண்ணுற விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்ப்ரிங்கிள்ஸ், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சிட்ரிக் ஆசிட், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு.
குட்டி பேக்கெட் பெரிய பேக்கெட் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஜெலட்டின், வெஜிடேரியன் ஜெலட்டின், அகர் அகர் இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இருந்துச்சு. செரீஸு, ஃபிக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் ரேப்பு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்ட்ராஸு, அதுக்கப்புறமா நிறைய டாப்பர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஹேசல் நட் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய நட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆரிகேனோ, தைமு, அப்புறம் வந்து பெரி பெரி அந்த மாதிரி நிறைய பவுடர்ஸ் அதெல்லாமே வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பல்க் குவான்டிட்டி வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. சீட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபிக்கு, அதுக்கப்புறமா இந்த பேப்பர் பிளேட், நான் அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேப்பர் பிளேட் எல்லாமே கூட நீங்கள் வந்துட்டு கஸ்டமருக்கு ஒரு பேக்கேஜாகவே கொடுத்துடலாம். ஸோ தட் கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட கேக் வாங்கிட்டு வேற எங்கேயோ போய் மற்றதெல்லாம் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது. அண்ட் குட்டி grill பேன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபாண்டட்லாம் ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ரோலிங் பின் வச்சுருப்போம் அது. அதுக்கப்புறமா எல்லா பேக்கரி ஷாப்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஸ்பேச்சுலா, ப்ரஷ்ஷு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நைஃபு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த டாப்பர்லாம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்ததுங்க. அப்புறம் நாசில்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் பின்னாட்டை கேக்குக்கு யூஸ் பண்ணுற ஹேமர்ஸ். இதில் ஹார்ட் ஷேப்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் ஹார்ட் ஷேப்பில் பின்னாட்டை கேக் பண்ணுறீங்க இல்லை கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறீங்கன்னா அந்த ஹேமர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல, அவ்வளோ இருந்துச்சு. அப்புறம் மில்க் மெய்டு, ஃப்ரெஷ் க்ரீம்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. சீஸ் ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த விஷயம் தான் நான் சொன்னது. இங்க பாருங்க, இந்த ஸ்ப்ரிங்கிள் கூட குட்டி பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. சப்போஸ் நம்ம பிகினராக இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு 4-5 ஸ்ப்ரிங்கிள் குட்டி குட்டி பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நம்ம கண்டிப்பாக போயிட்டு பெருசை தான் வாங்கணும், வேறு ஆப்ஷன் இல்லை, ஒன்று தான்ப்பா என்னால் வாங்க முடியும் அப்படி வாங்கிட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ குட்டி குட்டியாக இருக்கனால அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுவேன். ஜெம்ஸு, சாக்லேட்டில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், ஒயிட் சாக்லேட், ரெட் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், பிளாக் சாக்லேட், டார்க் காம்பவுண்ட், மில்க் காம்பவுண்ட், இந்த மாதிரி எல்லாமே நட்ஸில் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் நட்ஸும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது எல்லாமே சாக்லேட்ஸ் தான். எவ்வளோ பிராண்ட்ஸ் வச்சுருந்தாங்க அவங்க அப்படின்றதாங்க ரொம்ப முக்கியம். மற்ற ஷாப்ஸ்லலாம் நான் நிறைய பார்த்துருக்கிறது இந்த மாட் பிராண்ட் தான், பட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ் வச்சுருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஹனி, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து டெமராரா சுகர்னு சொல்லுவாங்க, இதெல்லாமே பேக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மில்க் பவுடரு, நட்டலா, அதுக்கப்புறமா வந்து அந்த ஹெர்ஷீஸோட எல்லா ஃப்ளேவர் சிரப்பு, அப்புறம் வேறு வேறு பிராண்ட் சிரப்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து வெக்ஃபில்ஸோட இந்த பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி ஐட்டம்லாம், பாஸ்தா, அதுக்கப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகர், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சாசஸ், அதுக்கப்புறமா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆன இது, அதுக்கப்புறமா வந்து ஸ்குவாஷ் இது எல்லாமே இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ஷாப்க்கு வரீங்க அப்படின்னா A to Z நீங்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். அண்ட் இதெல்லாம் ஃபைனலாக கேக்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்கான பாக்ஸஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பர்சனல் யூஸ்க்காக வரீங்க அப்படின்னாலும் இங்கே எல்லாமே இருக்கும். இல்லை நான் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக பர்ச்சேஸ் பண்ண வரேன் அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இந்த ஃபனல் இது போட்டிருந்தாங்களா, கேண்டி ஃபனல், இது மட்டும் எனக்கு என்னன்னு தெரில, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில. ஸோ யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை வாங்கவும் இல்லை. சப்போஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நானும் அடுத்த வாட்டி வாங்குவேன். அண்ட் இதெல்லாம் வந்து குட்டி பாப்பா மாதிரி மோல்ட்லலாம் செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மோல்டு தான் அது. இதுக்குள்ளே ஃபாண்டன்ட் வச்சு ஃபில் பண்ணி அழகாக பண்ணுவாங்க. இங்கே இதுவும் நான் வாங்கலை, ஏன்னா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது, நம்மளே பேக்கிங்கில் பிகினர் அப்படின்றனால அது எதுவுமே நான் வாங்கலை. ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்த எல்லா ஐட்டம்ஸும் காட்டியிருக்கேன். பெருசாக ரெகுலராக இருக்கிறது மாதிரி அந்த மாதிரி காட்டாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததெல்லாம் எல்லாமே காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, பிடிச்சதா, இதில் எந்த விஷயம்லாம் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஷாப்புக்கு போயிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரிலாமும் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஷாப் போயிருக்கேன், பேக்வேருக்கு, அந்த ஷாப்பில் வேறு லெவலில் இருக்கும் சந்தியா, அங்கே போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி உங்களோட சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து கப் கேக், இது ஜார் கேக்ஸ்க்கானது. ஸோ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பெனிஃபிட்டடாக இருந்திருக்கு, எந்த மாதிரி ஷாப்ஸ்லலாம் ரொம்ப சீப் ப்ரைஸ்லாம் நல்ல குவாலிட்டிலலாம் கிடச்சிருக்கு அப்படின்றதுலாமே கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அது பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் யாராவது வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க இனிமேல் நம்ம பேக்கிங் வந்து பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே பிடிச்சிருக்குன்றதை விட அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க. ஏன்னா இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ தட் நீங்கள் நிறைய தம்ஸ்அப் கொடுக்க ஓகே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸோ நம்ம எப்படியாவது போய் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போடணும் அப்படின்றதுலாம் எனக்கு தோணும்.
ஸோ உங்களுக்கான ஒரு சர்வீஸாக இதை பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கான கிரெடிட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக கிரேட்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா பாபாய். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சது அப்படின்னா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் வீடியோஸ் இருக்குது, பார்க்கலன்னா போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ டாட்டா பாபாய். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.